ரிஷப ராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 6, 2026 தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். இது 100% உண்மை. நவகிரகங்களில் கர்ம வினை பயனை அளிப்பவர் என்றும் நீதிமான் என்றும் அழைக்கப்படுபவர் சனி பகவான். உங்கள் ஜாதகத்தில் மிக உயரிய அதிகாரம் கொண்ட, அதாவது சுப்ரீம் பவர் கொண்ட கிரகம் இதுதான். தற்போது கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் மார்ச் 6 தேதிக்கு பிறகு ஒரு விசேஷமான நிலையை எட்டுகிறார். இந்த காலகட்டத்தில் அவர் 100 மடங்கு அதிக வலிமை பெற்று உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறார். பொதுவாக சனி பகவான் என்றாலே பயப்படுபவர்கள் அதிகம். ஆனால் உண்மையிலே அவர் ஒருவருக்கு கொடுக்க ஆரம்பித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் ராசிநாதனான சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் இடையே மிக நெருங்கிய நட்பு இருப்பதால் ரிஷப ராசிக்கு சனி பகவான் ஒரு முழுமையான யோகக்காரகன் ஆவார். அதாவது உங்கள் பாக்கியம் மற்றும் தொழில் ஆகியவற்றை தீர்மானிக்கும் மிக முக்கியமான கிரகம் அவர்தான். மார்ச் 6 தேதிக்கு பிறகு கிடைக்கப் போகும் பலன்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக அமையப் போகிறது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்தே மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் என்னென்ன பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்வோம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார். உங்கள் பாக்கியம், தந்தை வழி ஆதரவு மற்றும் உங்கள் தொழில், கர்ம வினை ஆகியவற்றை தீர்மானிக்கும் மிக முக்கியமான கிரகம் அவர்தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6, 2026 முதல் மீன ராசிக்குள் தனது பிரவேசத்தை தொடங்குகிறார். ரிஷப ராசிக்கு இது 11ஆம் இடமாகும். இதை லாப சனி என்று ஜோதிட சாஸ்திரம் மிக மிக உயர்வாக கூறுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு அதிக வேலை பளுவையும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் தராமலும் சோதித்த சனி பகவான் இப்போது லாபஸ்தானத்திற்கு நகர்வது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாக மாறப்போகிறது. உங்கள் தம்ப்நெயிலில் நான் குறிப்பிட்டது போல இந்த மார்ச் 6 மாற்றத்திற்கு பிறகு ஒரு ரகசிய உயில் உங்களை தேடி வரப்போகிறது. அது உங்கள் முன்னோர்கள் வழிவந்த பெரும் சொத்தாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாருக்கோ செய்த ஒரு உதவிக்காக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்தாகவும் இருக்கலாம். அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்த பிறகு உங்களின் பொருளாதார நிலை 2050 வரை தடையின்றி உச்சத்தை அடையப் போகிறது. பணம் உங்கள் கைகளில் புரளப்போகும் ஒரு மகா யோகத்திற்கு நீங்கள் இப்போது தயாராக வேண்டும். சனி பகவான் இப்பொழுது அமரப்போகும் மீன ராசி அவருக்கு ஒரு நட்பு வீடாகும். குருவின் வீட்டில் அமரும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தனது விசேஷ பார்வைகளால் உங்கள் ராசியின் முக்கிய இடங்களை பார்க்க போகிறார். முதல் தலை, இந்த மார்ச் 6 மாற்றத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தகுதி என்னவென்றால் அசாத்தியமான தன லாபம் மற்றும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் யோகம் ஆகும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் வெற்றிகளை குறிக்கும். சனி பகவான் இங்கே அமரும்போது நீண்ட காலமாக சட்ட சிக்கலில் அல்லது வாரிசுரிமை விவாதத்தில் இருந்த ஒரு உயில் அல்லது பெரிய எஸ்டேட் ஒப்பந்தம் இப்போது உங்களுக்கு முழுமையாக சாதகமாக முடியும். இதன் மூலம் கிடைக்கப் போகும் அந்த ரகசிய செல்வம் வரும் 2050 வரை உங்களை ஒரு பொருளாதார சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக நிலைநிறுத்தும். பூமி, மனை, தங்கம் என்று நீங்கள் எதை வாங்க விரும்பினாலும் உங்களின் அந்தஸ்தை உயர்த்தி தரும் பொறுப்பை சனி பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். இதுவரை இருந்த வருமான தடைகள் அல்லது பணப்பற்றாக்குறை இனி இருக்காது. உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை பார்த்து வியப்படைவார்கள். உங்கள் பேச்சில ஒரு நிதானமும் தெளிவும் பிறக்கும். உங்களுக்கு தேடி வரும் இந்த உயில் யோகம் உங்கள் பரம்பரையின் கௌரவத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனி மளமளவென நடக்கத் தொடங்கும். அடுத்ததாக, சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் மற்றும் மதிப்பு பல மடங்கு உயரப்போகிறது. மார்ச் 6 தேதி முதல் பொதுமக்களிடமிருந்து அல்லது உங்கள் தொழில்துறையில் இருப்பவர்களிடமிருந்து திடீரென்று உங்களுக்கு புகழும் மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் 11ஆம் இடத்தில் வலிமை பெற்ற சனி பகவான் ஒருவருக்கு சமூகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கையும் எதிர்பாராத வெற்றிகளையும் வழங்குவார். இதுவரை உங்களை பகை கொண்டவர்கள் கூட இப்பொழுது நட்புக்கரம் நீட்டி உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள்.
அதேபோல் குடும்ப ரீதியாக பார்த்தால் உங்கள் மூத்த சகோதரர்களின் மூலம் வரும் யோகங்கள் அல்லது அவர்கள் வழியில வரும் சொத்துக்கள் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதேனும் விவாதங்கள் இருந்து வந்தால் மார்ச் 6க்கு பிறகு அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறி அந்த பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். மற்றவங்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். யார் ஏதா சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். உங்கள் நிர்வாக திறன் இப்போது ஒரு புதிய வேகத்தை பெறும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் மற்றவர்களால் முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரிஷப ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் தெம்பாக உணர்வீர்கள். சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு நகர்வதால் உங்கள் உடலில் இருந்த சோர்வு மற்றும் நீண்ட கால நோய்கள் அனைத்தும் அடியோடு மறையும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மருத்துவ செலவுகளால் அவதிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் சீராகி அந்த செலவுகள் முழுமையாக குறையும். இருப்பினும் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது அக்கறை காட்டவும். ஜீரண மண்டல பிரச்சனைகள் வராமல் இருக்க சத்தான உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள். பழைய சோறு, மோர், தயிர் போன்ற பாரம்பரிய உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு துணையாக இருக்கும். உடல் உழைப்பு அல்லது யோகா செய்வதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கலை ஆர்வம் அதிகம். எனவே தினமும் தியானம் செய்வது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் அல்லது கழுத்து எலும்பு சார்ந்த உபாதைகள் இருந்தால் இப்பொழுது அதிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். சரியான ஓய்வு உங்கள் மூளைக்கு கூடுதல் பலம் தரும். ஆரோக்கியமான உணவு முறைகள் உங்கள் வாழ்நாளை நீட்டிக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் இதுவரை இருந்த முடக்கங்கள் மற்றும் வருமான பாதிப்புகள் மார்ச் 6க்கு பிறகு படிப்படியாக முழுமையாக மாறும். நீங்கள் நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் உபத்திரவங்களில் இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி அல்லது ரூட் பிறக்கும். அந்த ரூட்டை கரெக்டா பிடிச்சிட்டு கடனிலிருந்து வெளியில வந்துடணும். உங்க தம்ப்நெயிலில் சொன்னது போல 2050 வரை பணம் புரளப் போகும். அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய தொழில் அல்லது பெரிய முதலீடு மூலம் அமைய போகிறது. நீங்கள் ஒரு பழைய சொத்தை விட்டுவிட்டு புதிய வீடு அல்லது நிலம் வாங்க நினைத்தால் அதற்கு இது மிகவும் ஏற்ற காலம். 10 வருடங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் இப்போது சட்டென்று முடியும். ஒரு புது வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியான சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சேமிப்பு விஷயத்துல நீங்கள் காட்டும் ஆர்வம் உங்கள் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். பங்கு சந்தை அல்லது தங்கம் மீதான முதலீடுகள் உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய லாபத்தை தரும். பழைய கடன்கள் அனைத்தும் வசூலாகும் காலம் இது. சனி பகவானின் பார்வைகளுக்கு எப்பொழுதும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அவர்தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறார். மார்ச் 6ற்கு பிறகு அவரது பார்வையின் பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அவரது 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 1ஆம் வீடான லக்னத்தின் மீது விழுகிறது. இது உங்கள் ஆளுமையையும் தைரியத்தையும் உறுதிப்படுத்துகிறது. புதிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உங்கள் தோற்றத்தில் ஒரு புதிய பொலிவு உண்டாகும். இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து 2050 வரையிலான செல்வ யோகத்தை உறுதிப்படுத்தும். மற்றவர்களை வழிநடத்தும் தகுதியை பெறுவீர்கள். அடுத்ததாக சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இது உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் செய்திகளை கொண்டு வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உயில் மூலம் வரும் சொத்துக்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும். இது உங்களின் பூர்வ புண்ணிய பலனை அதிகரித்து 2050 வரையிலான செல்வ யோகத்தை உறுதிப்படுத்தும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் புத்திசாலித்தனமாக இருக்கும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் மற்றும் மறைபொருள் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இது உங்களின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஊயில் அல்லது இன்சூரன்ஸ் தொகை அல்லது பழைய முதலீடுகள் இப்போது லாபத்துடன் உங்கள் கைக்கு வரும். இது ரகசியமாக தேடி வரும் செல்வத்திற்கான யோகத்தை உறுதிப்படுத்தும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும். இது உங்களின் நிம்மதியான வாழ்வை உறுதி செய்யும். வேலையை பொறுத்தவரை மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழில் துறையில நீங்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காண்பீர்கள். சனி பகவான் உங்கள் லாபாதிபதியாக இருப்பதால உங்கள் வேலையில ஒரு பெரிய லாபமும் பதவி உயர்வும் உண்டாகும்.
இதுவரைக்கும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒருவேளை வேலையை மாற்ற விரும்பினால் அல்லது சுய தொழில் தொடங்க விரும்பினால் இப்போது முயற்சி செய்யுங்கள். உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல லாபத்துடன் கூடிய வெற்றி கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். சனி பகவானின் அருளால் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய முதலீடு தேடி வரும். தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். எங்கோ சிக்கி இருந்த உங்கள் பணம் வட்டியுடன் வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு உங்கள் தொழிலில் பயன்படுத்துவது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும். கூட்டுத் தொழில் அமோக லாபத்தை தரும். சனி பகவானின் இந்த மாற்றத்தால் உங்கள் நீண்ட கால கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். 2050 வரை நீங்கள் பொருளாதார பேரரசாக திகழ சனி பகவான் வழிவகுப்பார். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்க விரும்புபவர்கள் அல்லது அங்கு கல்வி பயில நினைப்பவர்களுக்கு இந்த மார்ச் 6 பிறகு ஒரு நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தர்ம காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சட்ட ரீதியான சிக்கல்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நிம்மதியான தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இப்பொழுது இரட்டிப்பு பலனை தரும். உங்களின் விடாமுயற்சிக்கு உரிய வெகுமதி கிடைக்கும் காலம் இது. பரிகாரங்களை பொறுத்தவரை மாதத்திற்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு சென்று வருவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதும், ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வதும் சனியின் தாக்கத்தை குறைத்து நன்மைகளை தரும். பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது உங்களுக்கு தடையில்லாத பணவரவை தரும். தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்தை காக்கும் கவசமாக அமையும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த மன தைரியத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தரும். ஒரே ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அனைவருக்கும் இந்த சமமான பலன் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் வரலாம். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்கள் லக்னத்திலிருந்து கணக்கிடும்போது சனி பகவான் வலிமையாக அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் அவர் நீச நிலையில் இல்லாமல் இருந்தால் நான் சொன்ன ஒவ்வொரு பலனும் உங்களுக்கு உண்மையாக நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு சகல செல்வங்களையும் மன அமைதியையும் நீண்ட ஆயுளையும் வழங்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மார்ச் 6 முதல் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.